அப்பப்போ வந்து ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க சிறகடிக்க ஆசை சீரியலில். என்ன ஏங்க அந்த ரோகிணி மாட்டுவாங்களா, மாட்டாங்களான்னு ஒரு 4 பேர் கேட்டுருவாங்கங்கிறதுனாலயோ என்னவோ, ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவ ரோகிணி இதோ பரபரப்பான திருப்பங்கள், அதிரடியான மாற்றங்கள், இதோ சிக்கப்போகும் ரோகிணின்னு எதையாச்சும் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரோகிணி மாட்ட மாட்டாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படியாச்சும் ஈஸியாக அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயமே தான். ஏன்னா ரொம்ப நாளாக ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பரசுடைய கல்யாணம், பரசுடைய பொண்ணோட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறது ப்ரௌன் மணியுடைய தங்கச்சி பையன்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி அதில் வேறு வந்து அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப இன்வால்வ்டாக எல்லா வேலைகளும் செய்கிறது முத்து மீனாதான்லாம் காமிச்சிட்டாங்க. இப்போ அந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணி இப்போ அடுத்த வாரம் முழுக்க அந்த கல்யாண ட்ராக் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இது வரைக்கும் யாருமே ப்ரௌன் மணியை பார்த்தது இல்லைங்கிற நிலைமையில் ஒவ்வொருத்தங்களாம் வந்து இதான் பொண்ணோட பையனோட தாய் மாமாவை நீங்கள் பார்க்கணும்னு பரசு சொல்லிகிட்டு இருக்காரு. அதே அந்த பொண்ணுக்கு வந்து யார் வந்து மேக்கப் பண்ணுறாங்கன்னா ரோகிணி தான் பண்ணுறாங்க. டெக்கரேஷனை மீனா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் முதல் ரோல் உட்காந்துருக்கிறதே வந்து அண்ணாமலையும் விஜயாவும் தான். இவ்வளோ விஷயங்களுக்கு இடையில் சமையல் அறையில் வச்சு கரெக்டாக அந்த ப்ரௌன் மணி சமைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக வந்து அப்போ முத்து பார்த்து கொடுன்னு ஒரு குடும்பத்தையே கொண்டு வந்து காமிக்கிறார். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பொண்ணு தான் டெக்கரேஷன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இவரையும் தெரியும்ல ப்ரௌன் மணி, அவங்கெல்லாம் காமிச்சா கூட தப்பிச்சவங்க சமையல் அறையில் சிக்கி அதுவும் அண்ணாமலை இப்போ மனோஜ் எல்லாத்தையும் கொண்டு இங்கே பாருங்கள் அப்படின்னு காமிக்கும் பொழுது ஒரே ஆள் மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நான் வந்து ப்ரௌன் மணி என்ன மாதிரி அவர் இருப்பாரா, அப்படியா என்ன ஏதுன்னு சொல்லி அவர் பொய் சொல்லி தப்பிக்க போகிறாரா, இல்லை வேறு வழி இல்லாமல் இவங்க தான் நடிக்க சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து மலேசியாவில் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, இவங்க பணக்காரங்களும் கிடையாதுங்கிற உண்மை தெரிய வந்து விஜயா இதுக்கப்புறம் ரோகிணி நடத்த போகிற முறையே மாறப்போகுதான். இந்த ஒரு பெரிய திருப்பம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஐபிஎல் ஆரம்பிக்க போகிற டைமில் பரபரப்பான திருப்பங்கள், அதிரடியான மாற்றங்கள், இவங்க இத்தனை நாள் கொடுத்த ஹைப் உண்மையாயிடும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடக்குமா, இல்லை இதையும் ஈஸியாக கடந்து போகிற மாதிரி தான் நடக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.